யமதர்மராஜாவே விதுரனாக பிறந்தான் என்பது மகாபாரதம். அந்த மாண்டவியர் மகர்ஷி அவர் ஒரு நாள் தன்னுடைய சபையில தவம் செய்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஆசிரமத்தில். அப்ப ராஜாவுடைய அரண்மனையில திருடின சில திருடர்கள்லாம் மாண்டவியருடைய ஆசிரமத்துக்குள்ள வந்து ஒழிஞ்சுக்கிறா. இவரா கண்ணை திறந்து யார் வரா யார் போறான்னு பார்த்துட்டு ஜபம் பண்றவர் இல்லை. நாம ஜபம் பண்றது 4-5 பேர் போட்டோ எடுக்கிறான்னு பார்க்க மாட்டார். இவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். யாரோ திருடர்கள் வந்தா ராஜாவுடைய கஜானாவை கொள்ளடிச்சா இவர் ஆசிரமத்துக்குள்ள போய் புகுந்துட்டான். தெரியாத மாண்டவியருக்கு. அப்ப ராஜசேவகர்கள்லாம் விரட்டின்னு வந்தா பார்த்தா இதுக்குள்ள போய் தேடினா அங்க திருடர்கள் கையும் களவுமா பிடிச்சா கூட மாண்டவியரையும் பிடிச்சுட்டா. ஓஹோ, இவரும் சேர்ந்துதான் திருடர் நிச்சயம் பண்ண. சரிதான், அவரை பேக்கப் பண்ண முடியும். இவரோ ஒன்றும் வாய திறக்கல, இவர் எதுவுமே பேசுறதால இதை பத்தியும் பேசுறதால நேரம் அங்கே கொண்டு போனான். ராஜா யாரையும் பார்க்கல. ராஜா டே எவன்லாம் திருடினான்டா கஜானால அத்தனை பெரியம் கழுமரத்தில் ஏற்று ராஜா சொல்லிட்டான். கழுமரம்ன்றது ஷார்ப்பான பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய இரும்பு தூண், நுனியில பென்சில் மாதிரி இருக்கும். அதுல நல்லா எண்ணெய் கிரீஸு வெண்ணெய் அதெல்லாம் தடவி வச்சிருப்பா. வழுன்னு இருக்கும். தொட்டாலே அது இரும்பு எப்படி இருக்கும், அப்படியே சாஃப்டா வழுக்கிட்டு போகும். யாருக்கு தண்டனையோ அவனை கொண்டு போய் அந்த கூர்மையா இருக்கக்கூடிய பென்சில் முனையில கொண்டு போய் அவனுடைய ஆசன வாயோட உட்கார வச்சான்னா அப்படியே அது வழுக்கி வந்ததுன்னா மேல குத்தி ரெண்டு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதுதான் சிக்ஷை. கழுமரத்துல கழுவேற்றுதல் பேருது. ஒவ்வொருத்தரா இவன் பிச்சு போட்டான். கடைசியில் அந்த மாண்டவியரை ஏற்றி உட்கார வச்சான். உட்கார வச்சுட்டு கிளம்பி போயிட்டான்னா அவன் பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல, ஏற்றி விட்டான், உட்கார வச்சுட்டு போயிட்டான். 10 நாள் கழிச்சு வேற ஒரு கேஸ், வேற யாருக்கோ தண்டனை கொடுக்கணும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க மொத்தம் பணம்லாம் அழுகி கிடக்கிறது. இந்த கழுமரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாண்டவியர் அப்படியே உட்கார்ந்து இருக்க. அந்த ஆணி அவர் ஆசன வழியா குத்தி இப்படி கழுத்து பக்கமா இப்படி வெளியில நீட்டின்னு இருக்கு. ஆணி மட்டும் நீட்டின்னு இருக்கு. பயந்து போட்டான், உயிரோட உட்கார்ந்து இருக்கார். கழுமரத்துல ஒருத்தரை ஏற்றி உட்கார வச்சு நம்மளால 2 மணி நேரம் சேர்லயே உட்கார முடியல. உபன்யாசத்துல இப்படி ஆடுறோம் அப்படி ஆடுறோம், கொஞ்சம் ஆடினா பேலன்ஸ் போய் பக்கத்துல அவ மடியில சுகஞ்சமே சயனஞ்சமேன்னு அங்க போய் வளர்த்துக்கிறோம். 10 நாளா இவர் கழுமரத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்க. கழுத்து பக்கமா ஆணி வெளில வந்திருக்கு. நடுங்கி போட்டான். ஓடி போய் ராஜா கிட்ட சமாச்சாரம் சொன்னா. ராஜா ஒரே ஒருத்த மட்டும் செத்து போன வந்தான். பார்த்தா மகரிஷி. ஐயோ அபச்சாரம் ஆயிடுத்து, மகரிஷி அபச்சாரம் ஆயிடுத்து. முதல்ல என்னை இறக்கடான்னா எடுக்க வரல. அவரை வெளில எடுக்கணுமோ அதுல இருந்து பிடுங்கணுமோ இல்லையோ, பிடுங்க வரல. மாண்டவியர் சொன்னார், சரி அந்த ராடை கட் பண்ணி விட்டுடுங்க. இடுப்புக்கு கீழே அந்த ராடை கட் பண்ணி விட்டுட்டான். கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் நீட்டின் இருக்கே அதை கட் பண்ணலாம். மாண்டவியர் சொன்னார், வாண்டாம் அதை கட் பண்ணாத. ஏன், நான் தினந்தோறும் பெருமாள் திருவாராயணத்துக்கு புஷ்பங்கள் துளசி பறிக்கிறதுக்கு கையில திருப்புட்குடலை எடுத்துன்னு போவேன். அதை கையில வச்சுக்கிறதுக்கு சௌரியமா இல்ல, இதை மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஆணி மாதிரி எடுத்து சந்தோஷம். யாரோலாம் குண்டோட உயிரோட வாழ்ந்தான்னு பார்த்தோமே, மகரிஷி எப்பேற்பட்ட தபஸ்வி பார்த்து அதை மாட்டிட்டார். ராஜா விழுந்து சேவிச்சான். ஐயோ தப்பு நடந்து போச்சு. டேய் உன் பேர்ல ஒரு தப்பும் இல்லடா, இது ஏதோ என்னுடைய விதிப்பிரயுக்தமான காரியம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்ஷை வரணும்னு விதிப்பிரயுக்தமான காரியம் அது வந்துடுத்து. ஆனா எதனால எனக்கு இப்படி ஒரு சிக்ஷை ஏற்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையோன்னு அவர் ஆணியோட கிளம்பி ஆணி மாண்டவியரா என்ன பண்ணார், நேர யமதர்மராஜா கிட்ட போனார். யமதர்மராஜா கிட்ட கேட்டார், ராஜா எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? ராஜா உடனே லேப்டாப் ஓபன் பண்ணி அவருடைய பழைய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தான். கணக்கு எடுத்து பார்க்கச்சே, ஓய் சுவாமி மகரிஷே, நீர் சின்ன வயசுல விளையாடின்னு இருக்கச்சே ஒரு தும்பி பூச்சியை பிடிச்சி அதனுடைய வால்ல குண்டூசியில சொருகி வச்சீரோ இல்லையோ, அதுக்குதான் உமக்கு சிக்ஷை இந்த கழுமரத்தில் ஏற்றும் தண்டனை. அப்ப மாண்டவியர் பாலஸ்தாவத் கிரீடாசக்தகான்னு ஒருவன் விவரமறியாத பருவத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்ற. நீயே சொல்ற, நான் பால்யத்துல உபநயனம் ஆறதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கச்சே விளையாடினேன். அப்ப விளையாடச்ச ஒரு தும்பியினுடைய வால்ல கொண்டு போய் சொருகினேன் நீ சொல்றியடாப்பா. அப்ப அந்த பலன் எனக்கு எப்படி வரும்? இது தப்பு. நீ தர்மராஜா இல்ல, நீ அதர்மராஜா. நீ பண்ணின காரியம் தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன் சொன்னா, நான் என்ன சுவாமி பண்றது, நான் இருக்கிறபடிதான் கொடுத்தேனர். நீ இது போன்று அநியாயமாக எனக்கு தண்டனை அளித்த குற்றத்தினாலே நீ பூலோகத்தில் 4வது வருணத்தில் பிறப்பாயாக அந்த யமதர்மராஜாவிற்கு அவர் அளித்த சாபத்தினாலே விதுரனாக பிறந்திருக்கிறார் மகாத்மா தர்ம.